இப்போ ரீசெண்டாக நம்ம நிறைய நியூஸ் பார்க்குறோம். நிறைய குழந்தைங்க திடீர்னு இறந்து போகிறாங்க கார்டியாக் அரெஸ்ட்னால. என்ன காரணமாக இருக்கும்? அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் என்ன பண்ணணும்? அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ கார்டியாக் அரெஸ்ட்டுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. எஸ்பெஷலி சின்ன வயசு 20 வயசுக்குள்ளே கார்டியாக் அரெஸ்ட் வருதுன்னா அது ஹார்ட் அட்டாக் கிடையாது. ஸோ அது வந்து கார்டியோமயோபதினால இருக்கலாம், இல்லை அரித்மியானால இருக்கலாம். அதை எப்படி நம்ம கண்டறியது? உங்கள் ஃபேமிலிலேயோ உங்கள் ரிலேட்டிவ்ஸ்லேயோ யாராவது 20 வயசுக்குள்ளே இந்த மாதிரி சடன் கார்டியாக் டெத் ஆகுது அப்படின்னா அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எஸ்பெஷலி பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ், பேரண்ட்ஸ் யாராக இருந்தாலும் அவங்க போய் ஒரு கார்டியாலஜிஸ்ட்டை பார்த்து இசிஜி, எக்கோ இதிலேயே வந்து அந்த ரிதம் அப்னார்மாலிட்டிஸ் கண்டுபிடிக்கலாம், லாங் QT சிண்ட்ரோம் இருக்கான்னு கண்டுபிடிக்கலாம், கார்டியோமயோபதி, ஹைப்பர்ட்ரோஃபிக் கார்டியோமயோபதி இருக்கான்னு கண்டுபிடிக்கலாம், வேறு ஏதாவது டைலேட்டட் கார்டியோமயோபதி அந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ சில பேசிக் டெஸ்ட் பார்த்துட்டு நீங்கள் எல்லாருமே வீட்டில் யாருக்காவது சடன் கார்டியாக் டெத் இருந்தது அப்படின்னா நீங்கள் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே போய் ஒரு கார்டியாலஜிஸ்ட்டை செக் பண்ணிக்கிறது நல்லது.